விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமா காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளா உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்பதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு நாம் பொறுமையோடு காண்பவற்றை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அல்லேலூயா. இப்போ நான் ஸ்பீக்கர் பாக்ஸை பார்க்கிறேன். அதை நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது ஸ்பீக்கர் பாக்ஸ் காண்கிறேன். அதை நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது என் கண்களுக்கு முன்பாக விசிபிளா இருக்கு. அது நான் காண்கிறேன். அது காண்பதற்கு எனக்கு நம்பிக்கை தேவையில்லை. அல்லேலூயா. அப்ப காண்பவைகளை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படாதவைகளை நம்புவோமானால் அது வருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? காத்திருப்போம். நம்பிக்கை என்பது எதிர்காலத்திற்குரியது, வருங்காலத்திற்குரியது. அல்லேலூயா. சோ நம்பிக்கையை குறித்து நம்ம ஒரு விவசாயி தன்னுடைய கரத்தில் உலர்ந்த ஒரு விதையை வைத்திருக்க, அந்த விதையை அவன் விதைக்க போகிறான். அவனுடைய நம்பிக்கை என்ன? என் கையில் உள்ள விதையை நிலத்தை உடைத்து நான் விதைக்க போகிறேன். அது விதைக்கப்படும். அதை நான் புரைத்து விடுவேன், நீரை ஊற்றுவேன். அவனுடைய நம்பிக்கை என்ன? அந்த விவசாயி அந்த விதையை விதைக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த விதை முளைக்கும். இந்த விதை முளைக்கும், துளிர்விடும், மரமாகும், கனி கொடுக்கும், பலனை காண்பேன். இந்த நம்பிக்கையோடுதான் ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கிறான். நம்பிக்கை. இதுவரையிலும் நாம் யாரும் இமயமலையை பார்த்ததில்லை. ஆனால் இமயமலை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். ஆனால் நாம் கண்டதில்லை. அதுபோல காண்பவற்றை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணப்படாதவைகளை அல்லேலூயா நம்புவோமானால் அது வருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். இப்படி நாம் இந்த வசனங்களை தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். முன்னோர்கள் அதனால் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் அதனால் நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேய நிருபத்தில் 16 பேர்கள் இடம் பெற்றிருக்கிறது. கடந்த நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆபேல், ஏனோக்கு, நோவா, அப்ரஹாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ராகா, கிடியோன், பாராக், சாம்சன், யெப்தா, டேவிட், சாமுவேல் ஆகிய 16 பேர்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெறுகிறார்கள். அதை தவிர்த்து பெயர் எழுதப்படாதவர்களும் இதில் இருக்கிறார்கள். இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கவனிக்கணும். ஏனோக்கு கர்த்தரோடு கூட என்ன பண்ணா? நடந்தான். ஏனோக்கு கர்த்தரோடு கூட எத்தனை வருஷம் நடந்தான்? 300 ஆண்டுகள் நடந்தான். அவனுடைய ஆயுஷு நாட்கள் 365 நாள். 65 ஆண்டவரோடு கூட நடக்க தொடங்கினவன் 300 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணா? நடந்தான். ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவர் காணப்படாமர் போனார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த
ஏனோக்கு ஒரு முன்னோடியான செய்தியை சொல்லுகிறான். அவன் ஒரு தீர்க்க தரிசன தொலைநோக்கோடு ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்னுரைத்தான். அதை நாம் யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் காண்கிறோம். மீண்டும் அந்த வசனங்களை தொட்டு கொஞ்சம் பின்னாடி போய் நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கவனிக்கணும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. ஆதாமுக்கு 10ஆம் தலைமுறை நோவா. ஆதாமுக்கு 20ஆம் தலைமுறை ஆபிரகாம். சரி, இப்ப ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ள யாவரும் அவபக்தியாய் செய்து வந்து சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஒரு முன்னறிவிப்பு, மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த ஏனோக்குடைய ஒரு முன்னறிவிப்பு. 1000 பரிசுத்தவான்களோடு இயேசு வருகிறான், தண்டிக்க வருகிறான், கண்டிக்க வருகிறான், பாவிகள் கடின வார்த்தைகளை நிமித்தம் இயேசு வருகிறார் என்று முன்னறிவித்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ஏனோக்கு எதற்கு அடையாளமானவன்? சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஒரு முன்னோடியான அடையாளம் என்று நான் சொல்லுவேன். எலியா என்பவனும் யாரை போல மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இதே ஏனோக்கை போல எலியாவும் மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு சுடல் காற்றிலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆனா 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, தேவனும் ஏனோக்கு நடந்து போகிற போதே, நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆனா எலியா சுழல் காற்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. சுழற்சி அது ஒரு மேன்மையான அனுபவம் அல்ல, அது ஒரு உபத்திரவமான அனுபவத்திற்கு சான்றானது. அல்லேலூயா. ஒருவன் ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்றால் இன்னொருவன் சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். சரி, இந்த ஏனோக்கு 2 விதமான காரியங்களுக்கு ஞான அர்த்தமாய், ஒரு முன்னோடியாய், ஒரு தீர்க்க தரிசன அம்சம் கொண்டவன் என்று நான் சொல்லியிருந்தேன். ஒன்று, சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஒரு முன் அடையாளமானவன் என்று சொல்லலாம். எடுத்துக் கொள்ளப்பட்டான், சபை எடுத்துக் கொள்ளப்படும். 2வது, அவனுடைய செய்தியில் 2 விஷயங்கள் இருக்கிறது. அவனுடைய செய்தியினுடைய அம்சங்கள் 2ஆக நாம் பிரிப்போமானால், ஒன்று ரகசிய வருகைக்கான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. 2வது 2ஆம் வருகைக்கான ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்பது சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்பதற்கு ஒரு முன்னடையாளமாய் நாம் கொள்ளலாம். அதே நேரத்தில் இயேசுவின் 2ஆம் வருகையும் அர்த்தப்படுத்தும். அப்போ இதுல குழப்பம் என்னன்னா, வருகை 2ஆம் வருகை, 2ஆம் வருகை, 2ஆம் வருகை என்று நாம் சொல்றோம். அந்த 2ஆம் வருகையில் 2 கட்டங்கள் இருக்கிறது, நாம் மறந்துவிடக்கூடாது. 2ஆம் வருகையில் எத்தனை கட்டங்கள் இருக்கு? 2 கட்டங்கள் இருக்கு. 2ஆம் வருகை என்று நாம் சொன்னாலும் அந்த 2ஆம் வருகையில 2 கட்டங்கள் இருக்கு. என்னன்னா, ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. அல்லேலூயா. அப்போ இவன் ஏனோக்கு முன்னடையாளமானவன், எடுத்துக் கொள்ளப்படும் சபைக்கு முன்னடையாளமானவன், முன்னறிவித்தவன்.
வரப்போகிற நியாய தீர்ப்பையும் 2ஆம் வருகையையும் அவன் முன்னறிவிக்கிறான். அதை குறித்து கடந்த நாளிலே நாம் தொட்டுவிட்டு கடந்து போனோம். இப்போ அதை நாம் தீர்க்கமாக நாம் யோசிப்போம். இயேசுவின் வருகையில் ஒரு கூட்டத்தார் கைவிடப்படுவார்கள். அதை குறித்து மத்தேயு 24:40 அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். மத்தேயு 24:40 வாசி. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 24:41 2 ஸ்திரீகள் என் ஏந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அல்லேலூயா. ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், 2 பேரில் ஒருவன் அல்லது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவன் அல்லது ஒருத்தி கைவிடப்படுவாள். அதனால இனிமே 2 பேரை யாரும் ஒன்ன படுக்க கூடாது. அப்படியா? ஒரே படுக்கையில படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவனோ ஒருவனை ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்றால் 2 பேரும் ஒரு படுக்கையில படுக்க கூடாது. அப்படியா? கைவிடப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாய் ஞானார்த்தமா அதை நாம் கொள்ளலாம். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், உண்மையுள்ளவர்களாக இருந்தால், நிச்சயமா ஒரே படுக்கையில இருந்தாலும் சரி, ஒரே வயலில வேலை செஞ்சாலும் சரி, எந்திர 2 பேரும் ஒருமனப்பட்டு அரைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சரி, இப்போ இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 நாம் வாசிப்போம். கடந்த நாள்ல நாம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் சந்தர்ப்பத்தில் 3 வித சத்தங்கள் துணிக்கும். அடுத்த வாரம் நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். இயேசு மத்திய வானத்துக்கு வருவான், வானத்திலிருந்து இறங்கி வருவோம். மத்திய ஆகாசத்திற்கு மத்திய வானத்திற்கு வருவார், பூமிக்கு அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? உயிர் தெழுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக வானங்களின் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இந்த இயேசுவினுடைய வருகையின் சந்தர்ப்பத்தில், ரகசிய வருகையில் 3 வித சத்தங்கள் நுழைக்கிறது. 1 ஆரவார சத்தம். கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் 1. 2வது பிரதான தூதனுடைய சத்தம். 3வது தேவனுடைய எக்கால சத்தம். இந்த 3 வித சத்தங்கள் 2 விதமான காரியங்களை செய்யும். ஆரவார சத்தமும் தேவ எக்காலமும், அதாவது 1ஆம் சத்தமும் 3ஆம் சத்தமும். ஆரவார சத்தமும் எக்கால சத்தமும் பரிசுத்தவான்களுடைய உயிர்ப்பு, மறுரூபம், எடுத்துக்கொள்ளப்படுதல் சடனையாய் சம்பவிக்க செய்யும். அல்லேலூயா. ஆரவார சத்தம் எதற்கு? தேவ எக்காலம் எதற்கு? இந்த 2 சத்தங்களை என்ன செய்யும்? பரிசுத்தவான்களுடைய உயிர்ப்பு, மறுரூபம், சடனையாய் எடுத்துக்கொள்ளப்படுதல், இவைகளை என்ன செய்யும்? சம்பவிக்க செய்யும். எனக்கு நடுவில் இன்னொரு சத்தம் இருக்கு பாருங்க. அது என்ன சத்தம்? பிரதான தூதனுடைய சத்தம். யார் பிரதான தூதன்? மிகாவேல். அவன் எதற்கு? மத்திய வானத்திற்கு இயேசுவை சந்திக்க செல்லும் சபையை அங்கே அவன் தடுத்து நிறுத்துவான். இயேசுவை மணவாளனை சந்திக்காமல் அவன் மத்திய ஆகாசத்தில் தடை செய்வான். காரணம் என்ன? அவன் ஆகாயத்தின் அதிபதி. வாசிங்க,
6ஆம் அதிகாரம் எபேசியர் 6, 11, 12 வசனங்கள் ஆகும். அப்புறம் எபேசியர் 2:2 அவர் தருவான். இல்ல முதல் ம், 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 ம். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேரையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Praise the Lord. இப்ப அவனுடைய சிங்காசனம், அவனுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? வானமண்டலங்களில் இருக்கு. அங்கே அவன் இருந்து கொண்டு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை. இப்ப பிசாசனோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? மிடில் ஏர்ல இருக்கு, மத்திய வானத்தில் இருக்கு, வானங்களில் இருக்கு. தடை செய்வான். அந்த நேரத்தில் மீகாவேல் அவனை சேர்ந்த தூதர்கள் லேலூயா சபைக்கு ஆதரவாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு தடையாயிருக்கிற அந்தகார வல்லமைகளை நீக்கு, வானமண்டல பொல்லாத அதிபதிகளை நீக்கு மீகாவேல் போர் தொடுப்பான். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. எங்கே? எங்கே யுத்தம் உண்டாயிற்று? வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா பாருங்க. வெளிப்படுத்தல். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம். எதற்கான யுத்தம் இது? எதனால், எதற்காக வந்த யுத்தம் இது? வானத்தில் ஏன் யுத்தம் உண்டாகணும்? பூமியில் எத்தனையோ யுத்தங்கள். அதில் பிரபலமானது 1ஆம் உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தம், அடுத்து 3வது ஒரு உலக மகா யுத்தம் நிச்சயமாய் தொடங்கும். ஆனா முதலாவது நாம் காணப்போவது 3ஆம் உலக மகா யுத்தம் அல்ல. 3ஆம் உலக மகா யுத்தம் தொடங்கும் முன் சபை இயேசுவோடு கூட சேர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. சரி, அந்த விஷயங்களை நாம் பிறகு பார்ப்போம். இப்ப நம்ம என்ன வாசிச்சோம்? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. இப்ப பிசாசு எங்க தள்ளப்பட்டான்? பூமிக்கு தள்ளப்பட்டான். மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணி சாத்தானை ஜெயித்தார்கள். அவன் பூமியில் விட தள்ளப்பட்டான். பூமிக்கு வந்து விழுந்தவுடனே ஆமென், ஆதி பிசாசு, பழைய பாம்பு, தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் விடுந்த ஆவி அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு பவரை கொடுக்கும். அப்ப பிசாசினுடைய முழு கவனமும் பூமியில் மையப்படுத்தி, பூமியை மையப்படுத்தி ஜனங்களை உபத்திரவிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு பேரு தான் மகா உபத்திரவ காலம். அதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் பின்னாடி. அல்லேலூயா. இதை ஏன் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம்? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இயேசுவின் வருகை, 2ஆம் வருகை என்பது 2 கட்டங்களை கொண்டது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. ரகசிய வருகையிலே மணவாட்டியை சேர்க்க மணவாளனாக வருகிறான். 2ஆம் வருகையில் மணவாட்டியோடு பூமிக்கு வருவார், நியாயாதிபதியாக வருவார், நீதி செய்கிறவராய் வருவார், யுத்தம் செய்கிறவராய் வருவார். ஒலிவமலையின் மேல் கால்களை வைப்பார். ஒலிவமலை கிழக்கு மேற்காக 2ஆய் பிரிந்துவோம் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இது ஏன் ரகசிய வருகை என்று நாம் அழைக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
யோவான் 12:28 வாசிக்கிறவங்க உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், ஆ, இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சத்தம் வானத்திலிருந்து உண்டாய். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஆண்டவராக இயேசு கலங்கி இருக்கிற காலகட்டம் அது. பிதாவே உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. எங்கே இருந்து உண்டாயிற்று? பிதாவினிடமிருந்து, சிங்காசனத்திலிருந்து, வானாதி வானங்களில் இருக்கிற பிதாவினிடத்திலிருந்து மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் அங்கே இருந்து உண்டாய். 12:29 அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார். என்ன சொல்றாங்க? அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார். வேறு சிலர் தேவதூதன் அவரோடே பேசினான். அப்போ என்ன தெரியல, எது கேட்கல? தேவனுடைய பரம சத்தம், வானத்திலிருந்து உண்டான சத்தம் கேட்கல. நின்று கொண்டிருந்தவங்க சொல்றாங்க இடிமுழக்கம் உண்டாயிற்று, தேவதூதன் பேசினார். தேவன் பேசினார். அப்போ தேவன் பேசினார், தேவ சத்தம் சிலரால் என்ன செய்ய முடியல, கண்டுகொள்ள முடியல. அதே போலதான் இயேசுவின் ரகசிய வருகையில் எக்காலம் நினைக்கும் பொழுது யார் மட்டும்தான் அது கேட்க முடியும்? எடுத்து கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருந்தவர்கள் மட்டும்தான் அந்த சட்டத்தை கேட்க முடியுமே தவிர புது உலகம் அந்த சட்டத்தை என்ன செய்யாது, கேட்காது. இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 22:9 என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு இது பயமடைந்தார்கள். கவனிக்கணும், பவுல் தான் சந்திக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சந்தர்ப்பம், என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் என்ன செய்யல, சத்தத்தை கேட்கல, நடுங்கினார்கள், பயமடைந்தார்கள். சத்தம் கேட்கல. சத்தம் யாருக்கு மட்டும் கேட்டது? பவுலுக்கு மட்டும் கேட்டது. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? யாருக்கு மட்டும் தான் கேட்டது? கூட இருந்தவர்களுக்கு, அவனோடு கூட தமஸ்குவுக்கு நிருபங்கள் வாங்கி கொண்டு போகிற அவர்களுக்கு தெரியல, அவர்களுக்கு கேட்கல. சட்டம் யாருக்கு மட்டும் கேட்டது? பவுலுக்கு மட்டும்தான் கேட்டது. தேவன் பரத்திலிருந்து பேசுகிறார். அங்கே கூடி இருந்தவர்கள் ஏதோ சத்தம் கேட்டது, தேவதூதன் பேசினான், என்னவென்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே போலதான் இயேசுவின் வருகையில் அவருடைய சட்டம் மனவாட்டி மட்டும்தான் என்ன பண்ணும், எல்லாரும் கேட்க மாட்டாங்க. புது உலகம் ஏதோ சில சம்பவங்கள் நடந்தது என்று மட்டும்தான் அறிந்து கொள்ளுமே தவிர எக்கால சத்தமோ சபை எடுத்துக் கொள்ளப்படுதலோ ஒருவரும் என்ன செய்யவில்லை, கேட்டிருக்கவில்லை. அதனாலே தான் இதை என்ன வருகை என்று சொல்லுகிறோம்? ரகசிய வருகை. மேன் ரகசியமாய் வருவான், மனவாட்டியை சேர்ப்பான். அல்லேலூயா. யாரை சேர்ப்பார்? மனவாட்டியை சேர்ப்பார். ஆமென். முதலாம் இயேசுவினுடைய ரகசிய வருகையில் மணவாளனாக வருவான். இரண்டாவது வருகையில் இயேசு ராஜாவாக வருவான், நியாயாதிபதியாய் வருவான். அல்லேலூயா. அதாவது 4, 17, 18 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் அவரோடு கூட சேர்ந்து கொள்வோம். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
வெளிப்படுத்தல் 19:11. இரண்டாம் வருகை. வருகையில் 2 கட்டங்கள் இருக்கிறதாக நான் சொன்னேன். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவான். இது இயேசுவனுடைய பகிரங்க வருகை. வெளி உலகம் சகல ஜனங்களும் காணத்தக்கதாக இயேசு ஒலிவ மலையின் மேல் கால் வைத்தார். மீண்டும் அந்த 11 மறுபடியும் பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவான். இதுக்கு பேருதான் என்ன வருகை? பகிரங்க வருகை, மகிமையின் வெளிப்பாடு. ஒலிவ மலையின் மேல் கால் வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் சகல ஜாதிகளாலும் அவர்களை சுற்றி இருக்கிற சகல நாடுகளாலும் யுத்தத்தில் மாண்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இயேசு யுத்தத்திற்காக கடைசி யுத்தம் அர்மகெதோன், அந்த கடைசி யுத்தத்தில் இயேசுவே என்ன செய்கிறார்? இயேசுவே யுத்தம் செய்வான். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 63 என் உடுப்பை எல்லாம் கரையாக்கி கொண்டேன், என் உடுப்பெல்லாம் இரத்த கரை படிந்து இருக்கிறது. நான் ஒருவனாய் யுத்தம் செய்தேன், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், என் உடுப்பெல்லாம் கரையாகிவிட்டது, இரத்த கரையாகிவிட்டது. இது லிட்டரலி வார். சத்ருவோட இயேசுவே நேரடியா யுத்த களத்தில் இறங்குவார். இரண்டாம் வருகையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மாபெரும் யுத்தத்தில் ஜனங்கள் மாண்ட ரத்தம் சிந்தி மறைந்து கொண்டிருக்கிற அந்த மகா சூழ்நிலையில், உபத்திரவ கால சூழ்நிலையிலே இயேசுவே நேரடியாக வந்து என்ன செய்வார்? போரிடுவார். இதுக்கு பேருதான் இரண்டாம் வருகை. 1:7 வெளிப்படுத்தல். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குட்டினவர்களும் அவரை நோக்கி காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அவரை பார்த்து பூமியிலே ஜனங்கள் எல்லாம் தங்கள் குட்டினவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, சகல புறஜாதிகளும். யூதர்கள் சிலுவைக்கு இயேசுவை ஒப்புக் கொடுத்தார்கள். ரோமர்கள் அவர்களை இயேசுவை சிலுவையில் அறைந்தார். இப்ப அவர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து என்ன பண்ணுவாங்க? புலம்புவார்கள். யூதர்கள் கண்கள் திறக்கப்படும். அந்த கிறிஸ்துவை மேசியா என்று அவனை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள், இவன் கள்ள மேசியா, உண்மையான மேசியா இவர்தான் என்று அடையாளம் காண்டு அந்நாளை எல்லா ஜனங்களும், அவரை குட்டினவர்களும், யூதர்களும், புது உலகமும், சகல ஜனங்களும் இயேசுவை பார்த்து என்ன செய்வாங்க? புலம்புவார்கள். இவரா ரட்சகர், இவரை குறித்து தானே கிறிஸ்தவர்கள் இயேசு ரட்சகர், பாவங்களை மன்னிக்கிறவர், மனம் திரும்புங்கள், விசுவாசியுங்கள், ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். இயேசு வருகிறார், கர்த்தர் வருகிறார், நியாயாதிபதியாய் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியின் ராஜாக்களே உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாமலும் இருக்கும்படி கொஞ்சம் காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும் என்று பிரசங்கித்தார்களே, அது யாரை பற்றி? இவரை பற்றித்தான். இவர்தான் அந்த இயேசுவோ, இவர்தான் அந்த ரட்சகரோ, இவர்தான் அந்த மெய்ப்பரோ, இவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவரோ, இவர்தான் மகா பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவரோ, இவர்தான் ரட்சகரோ.
அறியாமல் போனோம், தெரிஞ்சுக்காம போனோம். அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, எச்சரிப்பின் சட்டம் தெருக்களிலே வீதிகளிலே முழங்கினது, கிராமங்களிலே முழங்கினது, தெருக்களிலே முழங்கினது. ஆனால் நாமோ அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமற் போனோம். ஆட்டுக்குட்டி ஆனவரின் கோபம் பற்றி எரிகிறது. மலைகளே, பர்வதங்களே, எங்களை மூடிக்கொள்ளுங்கள். குகைகளிலும் மலைகளிலும் பர்வதங்களிலும் ஒளிந்து கொண்டு ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கோபம் பற்றி எரிகிறது. பர்வதங்களை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்திற்கும் தேவனுடைய கோபத்திற்கு எங்களை விலக்கி காட்டுக் கொள்ளுங்கள் என்று சகல ஜனத்தாரும் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? புலம்புவார்கள். அல்லேலூயா. அப்போ முதலாம் வருகை ரகசிய வருகை. அல்லேலூயா. அப்போ ராஜாவாக அல்ல, மணவாளனாய் வருவான், மணவாட்டியை சேர்த்து. இரண்டாவது வருகை இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 வருடம் பூமியில என்ன இருக்கும்? உபத்திரவம். முதல் 3.5 வருஷம் புது உலகத்தோடும் யூத ஜனங்களோடும் நல்ல ஒரு உடன்படிக்கையை அந்தி கிறிஸ்து செய்வான், ஒப்பந்தம் பண்ணிக்குவான். முதல் 3.5 வருஷம் ஸ்மூத்தா போகும், ஓரளவுக்கு சமாதானம் உண்டா இருக்கும், சமாதானத்தை அமுல்படுத்துவான். அந்த 3.5 வருஷம் 7 வருஷம் முடிவிலே, பாதி முடிவிலே அவன் என்ன செய்வான்? நியமத்தை கடினமாக்கி பரிசுத்த ஸ்தலத்தில் அருவருப்பானதை என்ன செய்வான்? ஸ்தாபிப்பான். முதல் 3.5 வருஷம் முடிவதற்கு 30 நாட்களுக்கு முன்பாக பாழாக்கும் அருவருப்பை தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவான்? ஸ்தாபிப்பான். அந்த நேரத்தில் தான் யூதர்கள் கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி புலம்ப ஆரம்பிப்பார்கள். இவன் கள்ளன், இவன் கள்ள மேசியா, இவன் மேசியா அல்ல, நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேசியா இவன் அல்ல, இவன் அந்த கிறிஸ்து கள்ள மேசியா. நான் ஏமாந்து போயிட்டோம். அந்த நேரத்துல அந்த கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்வாங்க? புலம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏமாற்றப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம். கொடிய வஞ்சனையை தேவன் நமக்கு அனுப்பினார். பொய்யை விசுவாசிக்கத்தக்க அந்த கொடிய வஞ்சகத்தை தேவன் ஏன் அனுப்பினார் என்று அன்றைக்கு உணருவார்கள். காரணம் என்ன? மேசியா இயேசுவை சிலுவைக்கு அனுப்பின இவர்கள், ஆமென், பொய்யை விசுவாசித்த இவர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இவர்கள், அந்த கிறிஸ்துவாகிய ஒரு ராஜாவையே தேவன் இவர்களுக்கு கொடுத்து ஒரு ராஜா வேண்டும் என்று அன்றைக்கு கேட்ட பாவம் அந்த கிறிஸ்துவாகிய ராஜாவை கொடுத்து அந்த ராஜாவிலிருந்து ஒரு முடிவை ஏற்படுத்தி அன்றைக்கு சாமுவேல் கிட்ட கூடி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்களே, அந்த ராஜா எந்த ராஜாவாக மாறினார்? அந்த ராஜா தான் அந்த கிறிஸ்துவாகிய சமாதான பிரபு என்ற பொய்யான வேஷத்திலும் பாவனையிலும் வெளிப்படுகிற அந்த கிறிஸ்து. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வெளிப்படுத்தல். இப்ப ஒரு சிறிய விவரத்துக்கு நான் கடந்து சொல்றேன். நான் கோர்வையாக வரவில்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக. ஆட்டுக்குட்டியானவர் முற்றுரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார், இடிமுழக்கமாய் சட்டம் சொல்ல கேட்டேன். ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இங்கே வெள்ளை குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு ஒருவன் தவணி வருகிறதை காண்கிறோம். அவனுக்கு வில்லு இருந்தது, ஆனால் என்ன இல்லை? அம்பு கிடையாது. தொடுத்து அட்டாக் பண்ணுவதற்கு, தொடுத்து அடிப்பதற்கு என்ன இல்லை? அம்பு இல்லை. ஆனா என்ன இருக்கு? வில்லு இருக்கு, அம்பு கிடையாது. இவன் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறான். வெள்ளை சமாதானத்திற்கு அடையாளம். ஆனால் இவனோ
ஒரு பொய் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு போலியான சமாதான கர்த்தராய் வெள்ளை குதிரையின் மேல் வெளிப்படுகிற இவன் அந்தி கிறிஸ்து. யாரு? ஆனால் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இந்த கிரீடம் எங்கே இருந்து யாரால் கொடுக்கப்பட்டது? அடுத்த வாரத்தில் நாம் அதை தியானிக்கலாம். வெள்ளை குதிரையின் மேல் ஏற இருக்கிறான். கையிலே வில் இருக்கிறது. ஜெயிப்பதற்கு தொடுப்பதற்கான என்ன இல்லை, அம்பு இல்லை. ஆனாலும் அவன் ஜெயிக்கிறவனாய் ஜெயிப்பவனாக என்ன செய்யறான்? புறப்பட்டான். அவன் ஜெயிப்பான். யாரை ஜெயிப்பான்? அவன் வாயில் இருந்து நதி போன்ற வெள்ளம் புறப்பட்டது என்று 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்த அவனுடைய வாயிலிருந்து ஒரு நதி அளவு தண்ணீரை கக்கிவிட்டான். அது அவனுடைய கள்ள உபதேசம், கள்ள வார்த்தைகள், போலியான வார்த்தைகள், போலியான வசீகரிப்பான வார்த்தைகள். நான் சமாதானத்தை நான் தருவேன், என்னை நம்புங்கள், நான் தான் சமாதான காரணன், நான் தான் சமாதான கர்த்தன், நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன், ஐக்கியத்தை உண்டு பண்ணுவேன், ஜனங்களை ஒருங்கிணைப்பேன். மரித்தோர் செத்து கொண்டிருக்கிறாங்க, சாவு விதிகளை நான் கட்டுப்படுத்துவேன், வியாதிகளை நான் கட்டுப்படுத்துவேன். புரியுதா? சமாதானத்தை நான் கொண்டு வருவேன், அழிவுகளை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், கட்டுப்படுத்துவேன். என சாவு இனி இருக்காது, பாழும் இருக்காது. எனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினாலே நான் தேசத்தை சமாதானமாய் மாற்றுவேன், ஜனம் சுகமாய் வாசம் செய்யும் என்று ஒரு போலியான சமாதானத்தை கூறிக்கொண்டு வெள்ளை குதிரையின் மேல் சமாதான பிரபு வேஷத்திலும் பாவனையிலும் இவன் என்ன செய்கிறான்? இவன் வெளிப்படுகிறான். ஆனால் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வெளிப்படுகிறான். எதிலே அவனுடைய ஜெயம்? தானியேல் 8ஆம் அதிகாரம் 23. இதோட நான் முடிக்கிறேன். அடுத்ததை தொடர்ந்து ஒரு நாட்களிலே. இப்போ விஷயம் என்னன்னா, ஏனோக்கு ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இந்த ஏனோக்கு ரகசிய வருகைக்கு அடையாளம் இயேசுவின் பகிரங்க வருகையை செய்தியாக சொன்னான். அதனால்தான் அதிலிருந்து ஈண்டு இந்த 2 பிரிவுகளை நாம் பார்த்து வருகிறோம். 8:23, 24. அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழைப்பான். உபாயத்தினால், தந்திரத்தினாலே. உபாயம் தந்திரத்தை அவனுடைய உபதேசமாய் கொண்டு வருவான். தன்னை நம்பும்படியாய் வசீகரமாய், போலியான வசீகரிப்பு, வஞ்சனையான வசீகரிப்பு, ஜனங்களை தன்வசப்படுத்து போலியான வார்த்தைகளை தந்து ஜனங்களை என்ன பண்ணுவான்? தன் வசப்படுத்திக் கொள்வான். ஆமென். தந்திரம், உபாயம், பொய்யான அற்புதங்களை செய்து காண்பிப்பான். ஜனங்கள் எல்லாரும் இவன்தான் மேசியா, நாம் எதிர்பார்த்து காத்திருந்த வாக்குதத்த மேசியா இவர்தான் என்று சொல்லி சகல யூத ஜனங்களும் அவனால் வசீகரிக்கப்படுவார்கள். எல்லாரும் அவன் பின்னே போவாங்க. ஆனா அவன் முகத்திரை விலகி உண்மை முகம் வெளிப்படுவது முதல் 3.5 வருஷம். முடிவிலே பாழாக்கும் அருவருப்பை, அதாவது மத்தேயு 24:15 படி பாழாக்கும் அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் போதுதான் இவன் வாயிலிருந்து புறப்பட்டது நதி போன்ற வெள்ளத்தை வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஸ்திரீக்கு முன்பாக கக்கி போட்டது. அந்த ஸ்திரீ யார்? கக்கி போட்ட வெள்ளம் எது? இவைகள் எல்லாம் அடுத்த நாட்களிலே நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பான்.